மோசமான நிகழ்வு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி வேதனைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை சர்வசாதாரணமாக நடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப்பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் நடக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள், ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, இத்தனை கிலோ, இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக